வந்து ஒருத்தன் முன்னேறன்றதுல கவனம் வச்சா அவன் சூப்பரா முன்னேறிடுறான். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் மண்ணல்லி போட்டாங்க. பாருங்களேன், இவங்க முன்னாடியே இருந்து இருக்காங்க. இந்த மண்ணல்லி போடுற கும்பல் நல்லா இருக்கிற துறவுல என்ன கொண்டு போடுறாங்க? இவன் வெளியூருக்காரன், நம்ம ஊருக்கு வந்து இவ்வளவு நல்லா இருக்கானே, இந்த ஊருக்காரன் நான் ஏன் நல்லா இல்லைன்னு என்னைக்காவது யோசித்துட்டானா? எங்கிருந்தோ வந்தான், இப்படிலாம் பண்றாங்களா வைக்கிறாங்களே. இப்போ அவன் அந்த மாதிரி உணர்வு தான் யாருக்கு? பெலிஸ்தர்களுக்கு. இவன் வேற ஊருக்காரன் வந்தான், பிசினஸ் ஆரம்பிச்சான், நல்லா ஆயிட்டான். திருநெல்வேலி அல்வான்னு ஒன்று இருக்குல்ல, இருட்டுக்கடை அல்வா, உலகமே ஃபேமஸ். திருநெல்வேலி 2 காரியத்துக்கு ஃபேமஸ்ன்றாங்க, ஒன்று அல்வா, இன்னொன்று அருவா. அந்த பட்டயத்தை நம்ம ஆவிக்குரிய பட்டயமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் உள்ள தாமிரபரணி தண்ணியை எடுத்து வெளியூர்ல இருந்து வந்த ஒரு சேட்ஜி, ஹலோ, அவர் கிண்டினது தான். நம்ம திருநெல்வேலிக்காரங்க கிண்டி கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த சேட்ஜி பண்ணி அவர் வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சு, ஊருக்கே அல்வா வந்து அப்படின்ட்டு. அப்போ இந்த ஊரில் தான் இருக்கு. எந்த ஊர்லேயே வந்து இந்த ஊரில் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்னா இந்த ஊர்லேயே உட்காந்துட்டு என்ன பண்ணீங்க? இப்போ இங்கே இருக்கிற ஹோல்சேல் பூரா யார் கையில் தான் இருக்கு? சேட்ஜி கையில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம அருவாவும் கம்புக்கு தூக்கிறதுக்குமே நம்ம டைம் கரெக்டாகி போச்சுல்ல. பக்கத்து வீட்டுக்காரன்னு அந்த ஏக்கா கேட்டீங்களா, இதுக்கே டைம் கரெக்டாகி போச்சு. பிஸ்னஸ் பண்ணதுக்கு டைம் இல்லை, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. அந்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளை கதை, அந்த பக்கத்து தெருவு கதை, போ வாழ்க்கையே போச்சு போ. அவன் வந்து அவனுக்கு அதெல்லாம் இல்லை. சப்பாத்தி காவோ, பிஸ்னஸ் கரோ, ஆகே படோ அப்படின்னு நம்பி இது பண்ணி அவன் பாருங்க கிடாப்பு எங்க போனாலும் அவன் தான் இருக்கான். உங்களுக்கு புரியுதா என்ன பிரச்சனைன்னு? புரியுதா? வெளியூர்ல இருந்து வந்து ஒருத்தன் முன்னேறன்றதுல கவனம் வச்சா அவன் சூப்பரா முன்னேறிடுறான். ஆனா உள்ளூர்காரன் எவனையும் முன்னேற விடக்கூடாது. இவனுக்கு என்ன தெரியுமா, நானும் கெட்டேன் நீனும் கெட்டுப்போ. அந்த நண்டு கதை மாதிரி தான். ஒன்னு ஏறிச்சுன்னா இன்னொன்னு பிடிச்சி இழுத்து போட்டும். இதே வேலையை பார்க்கறதுனால ஒருத்தனும் அங்க பைபிள்ல போட்டுக்குது, ஒருவரை ஒருவர்கள் பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். இந்த வேலை தான் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப ஈசாக்குக்கு அந்த மாதிரி தான் பண்றாங்க. அவன் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? வெளியூருக்காரன் இங்க வந்து உள்ளூர்ல கடையை திறந்து இவ்வளவு சூப்பரா ஆயிட்டானே. அப்ப வெற்றியாளர்களை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது, வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தை, அந்த காரியத்தை என்ன பண்ணணும்? நம்ம என்ன நினைக்கணும், எங்கேயோ இருக்கிற சேட்சி வந்து நம்ம திருநெல்வேலியில் எப்படி முன்னேறிக்கீங்கன்னா, இந்த மண்ணின் மைந்தனாகவே இருக்கிற எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரகபோத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை ஏன் தரமாட்டார்? அப்படி யோசித்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஆமென். இன்னொன்னு சொல்றேன், இனிமே நெல்லையின் இன்னொரு அடையாளமாய் ராயல் ஃபேமிலி வரும். ஆமென். திருநெல்வேலினாலே ஆமென்.